ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பன் எக் பஃப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பன் எக் பஃப் எப்படி பார்க்கலாமா? வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விடுங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதையும் லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறமா நான் கிசான் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி போடலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போடலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 பன் எடுத்துருக்கேன். நடுவில் குழி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சுருங்க. ஆனியன் ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் ஒரு முட்டை பாயில் பண்ணிவிட்டு நான் 2 பாதியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த பன்னில் ஒரு ஆஃப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பன்னில் ஒரு ஆஃப் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு தட்டில் இந்த பன்னை அடுக்கிட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மிதமான தீயில வச்சு நம்ம எடுத்திங்கன்னா சுவையான பன் எக் பஃப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.